Hello my friends, welcome back. நான் உங்க சந்தோஷ் ராஜ். ஸோ 3-4 வருஷங்கள் காலேஜ் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சு வேலைக்காக நிறைய ஆப்டிடியூட்ஸ் ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஏறி இறங்கி கடைசியில் வேலை கிடச்சி இப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து அவங்க எல்லாரையுமே வேலை கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க அண்ட் பாதி பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணி சம்பளமும் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் இப்போது ஆஃபீஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆஃபீஸ் சீரிஸில் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலுக்கு வருதுன்னு சொல்லலாம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இது நம்ம லைஃபோட 3வது ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். லைக் சைல்ட்ஹுட் டேஸ் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் அண்ட் டீனேஜ் டேஸ் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூத் யங்ஸ்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3வது பருவம் அண்ட் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா விஷயங்கள் நிறைய சம்பவங்கள்லாம் இனிமேல் தான் நம்ம லைஃப்பில் நிறைய பார்ப்போம். ஏன்னா வயசாயிருச்சு இல்லை. ஸோ அது இப்படிப்பட்ட இந்த ஆஃபீஸ் சீரீஸில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். காதல், ஃப்ரெண்ட்ஷிப், மேனேஜர் ஹேண்ட்லிங், ஹெச்ஆர் ஹேண்ட்லிங், நிறைய விஷயங்கள். எப்படி ஒருத்தவங்க அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறது இந்த ஆஃபீஸ்க்குள்ளே. ஸோ அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ஆஃபீஸில் வரும், எப்படி ப்ரொமோஷன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆஃபீஸ் சீரீஸில் உங்களுக்காக நிறைய எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அண்ட் அது 1 by 1 உங்களுக்கு நான் கழட்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ ஹேபிட் நம்பர் 1 என்னன்னா மெடிடேஷன். ஸோ கடல் எப்பவுமே அமைதியாக இருக்கிறது இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். திடீர்னு பெரிய அலைகள் வரும். இதே மாதிரி தான் உங்கள் ஆஃபீஸ் லைஃபும் இருக்க போகுது. திடீர்னு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு 10 பேர் லீவ் போடும், மொத்த வேலையும் உங்கள் தலையில் வந்து உட்காரும். திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி உங்களுக்கு வேணும். இது எல்லாத்துக்குமே பேஸ் உங்களுடைய மெடிடேஷன். ஸோ நீங்கள் மெடிடேஷன் தான் மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 to 10 minutes ஈச் டே. ஒன்றுமே இல்லை, அமைதியாக உட்காந்துட்டு 48 times மூச்சை இழுத்து விடுங்க. ஒன்றுமே இல்லை, மூச்சை அப்படியே இழுத்து விட்டுங்க. கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் 48 times நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரும்போது சும்மா பண்ணி பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அப்படியே டோட்டல் டவுன் ஆகிடும். எவ்வளோ டயர்டு இருந்தாலுமே சரி, உங்கள் மசில்ஸ் எல்லாமே அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா உங்கள் மசிலுக்கு அவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மெடிடேஷன் இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிங்க, பின்னாடி பயங்கர யூஸ்ஃபுல்லாக. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா நீங்கள் காலையில் போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்திங்கன்னா சாயந்தரம் நைட்டு வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்கள் மசிலுக்கு ஆக்டிவிட்டி இல்லாமே போயிடுது. பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகாமல் இருக்கிறனால உங்கள் மசில் வீக் ஆகும், போன்ஸ் டென்சிட்டி கம்மியாகும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால எக்ஸசைஸ் நீங்கள் கம்பல்சரி டெய்லி ஒரு 40 minutes ஆகுது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அதனாலேயும் ஸ்ட்ரெஸ் குறையும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், நீங்கள் எந்தூசியாஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் பாடி அப்படி உங்கள் டேவே இன்னும் சூப்பராகவே போகும்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும் அண்ட் இட்ஸ் அ மஸ்ட் ஒன். ஸோ கண்டிப்பாக. தேர்ட் ஹேபிட் என்னென்னா உங்களுடைய கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஓவர ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் தம் அடித்தா சரியாயிடும், சரக்கு அடித்தா சரியாயிடும் அப்படின்ட்டு. இது எல்லாமே அளவோடு இருந்தால் தான் அழகு. அளவுக்கு மீறினா எப்போவுமே ஆபத்து தான். அண்ட் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அளவுக்கு மீறி என்றைக்குமே அடிக்காதீங்க. என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்பவே அது நீங்கள் ஜாலியாக படிச்சிடலாம், பட் பின்னாடி ஃபியூச்சரில் அது உங்களுக்கு கொடுக்க போகிற வழிகள் இருக்குது தெரியுமா, ரொம்பவே கொடூரமானது. என் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு பட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த நேரில் பார்த்து. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் இது ரெண்டுத்தையுமே தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனால நமக்கு 10 பைசா பிரோஜனம் இல்லை, நமக்கு செலவு தான் பின்னாடி பெருசாக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த ஹேபிட்ஸ்லாம் குவிட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கேட்குறீங்களா? ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. உங்கள் ஸ்கின் இன்னும் பிரைட்டன் ஆகும், ஸ்கின் இன்னும் பியூட்டிஃபுல் ஆகும், க்ளோயிங் ஆகும், நீங்கள் பேசுகிற விதம் மாறும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நல்லா இழுத்து மூச்சை விடலாம். நீங்கள் தம் அடிச்சு பாருங்களேன், உங்களால் கண்டினியூஸாக ஓட முடியாது. நிறைய விஷயங்கள் அந்த லங்ஸ் அஃபெக்ட்லாம் ஆகும். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பேட் ஹேபிட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த பேட் ஹேபிட்ஸை உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ 4th பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, போகிறதுக்கு முன்னாடியும் சரி, டேக் அ ஷவர். ஸோ குளிக்கிறது ரொம்பவே மஸ்டான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கும் போது உங்களோட மசில் டோட்டலாகவே ரிலாக்ஸ் ஆகும், உங்கள் ஸ்கின் பிரைட்டன் ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஓப்பனான போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோனஸ் இன்க்ரீஸ் ஆகும், மசில் ரிலாக்ஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் நீங்கள் டயர்டாக இருந்தாலுமே அந்த டயர்ட்னஸை போக்கிடும் இந்த ஷவர். ஸோ அதனால ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு குளிங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இருக்க பாக்டீரியா, ஸ்கின்ல இருக்க பாக்டீரியாஸ் அண்ட் அப்புறம் கெட்ட வாடைகள் எல்லாமே வரும்ல, அது எல்லாமே குளிச்சிட்டிங்கனாலே போயிடும். ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால கம்பல்சரி குளிங்க. மூஞ்சி கேக்கல் கழுவுறதுலாம் வேண்டாம். போய் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சும்மா போய் தண்ணி நின்று வரதுக்கு போய் குளிச்சுட்டு வந்து. 5th பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இப்போலேருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஆஃபீஸில் இருக்கேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அதனால நான் பர்கர் தான் சாப்பிடுவேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா எல்லாமே திருப்பி பின்னாடி ஆப்பு வைக்கும்.
நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர்ஸ், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு தொப்பை போட்டுக்கிட்டே இருக்கும். தொப்பை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், உடம்பு பெருசாக தெரியும், பாடி ஸ்ட்ரக்சர் மாறும், மேன்லினஸ் குறையும், ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஜங்க் ஃபுட்ஸ் எப்பயாவது சாப்பிடலாமே தவிர ரெகுலராக அதே சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. நிறைய ஹெல்தி ஃபுட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ஐடி கேம்பில் ஃப்ரூட்ஸ் கிடைக்காதா, ஸோ கேண்டீனில் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குன்னு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணி வாங்கி குடிங்க, இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிங்க. ஸோ இது எல்லாமே பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் ஆல் தோஸ் ஜங்க் ஃபுட்ஸ். 6th பாயிண்ட் என்னென்னா, நல்லா படுத்து தூங்குங்க. தூக்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கண்ணில் கருவளையம் வரும் 1, அடுத்த நாள் ஒழுங்காக உங்களால் ஃபுல்லாக வேலை செய்ய முடியாது 2, மற்றவங்க முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் டல்லாகவே தெரிவிங்க 3, நிறைய விஷயங்கள் நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. தூக்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மினிமம் நீங்கள் 6லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கியே தீரணும். அதை விட்டு நான் பார்ட்டி போக போகிறேன், படம் பார்க்க போகிறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்கள் ஹெல்த்தை. ரொம்பவே முக்கியம் தூக்கம். நல்லா படுத்து தூங்கும். 7th பாயிண்ட் என்னன்னா, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வந்தப்புறம் குளிச்சிருவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய தடவை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிரைட்னஸ் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அந்த தூக்கம் வர தன்மையை கண்ணை இழந்துக்கிட்டே வரும். ஸோ அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. அண்ட் ரேடியேஷன் எஃபெக்ஷனும் நிறையா இருக்குது ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால. அதனால் நீங்கள் படுக்கும் போது ஸ்மார்ட் ஃபோன்ஸை தூரமாக வச்சு படுங்க. படுக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது பதிலாக வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஃபேமிலியோட பேசுங்க. அதுவே ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஃபுல் டே ஒர்க் போயிட்டு வரீங்க, அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக பேசுறது தப்பு கிடையாது. அவங்ககிட்ட பேசினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஓகே நம்ம பையன் ஒர்க் முடிச்சுட்டு வரும், அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக பேசலாம், உட்காந்து சாப்பிடலாம், சிரிக்கலாம், விளையாடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த விஷயங்களை பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஃபோன்ஸை அவாய்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 8th பாயிண்ட் என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் மேன் கிடையாது, யூ ஆர் அன் எம்ப்ளாயி. 9 to 5 ஜாப் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகாதனால அந்த வேலை நின்று போகிறது கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த வேலையை தான் இப்போ உங்கள் தலைமையில கட்ட போகிறாங்க. நீங்கள் லீவ் போட்டாலும் அந்த வேலை கன்ஃபார்மாக நடக்க தான் போகுது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாமல், நாளைக்கு என்ன நடக்குமா, சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக அப்படி ஃபீல் பண்ண விட்டுட்டு நாளைக்கு போய் அந்த ஒர்க்கை எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு கண்டினியூஸாக நாளைக்கு என்ன பண்ணுறது, போய் இந்த ஒர்க்கை முடிச்சோம், இது பண்ணணுமே அது பண்ணணுமேன்ட்டு இன்றைக்கே ஸ்ட்ரெஸ் எடுத்து இன்றைக்கான டேவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற நினைப்போட எப்போவுமே இருங்க. ரொம்ப நம்மளே தேவையில்லாமல் ஓரோ யோசிச்சு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் நாசமாக போயிடும். So that's it for today's video, ladies and gentlemen. நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamizhan. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, because நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். வரட்டா?